So, good evening, everybody. Welcome to live session day 16. இன்னைக்கு நாங்கள் டே 16ல ட்ராவல் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். என்ன உங்களுக்கு இருக்க போகிறது 8 or 9 classes more. ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கான ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். ஸோ டுடே we are going to study about the thing like simple past. Simple past என்று சொல்லி சொன்னா நாங்கள் இறந்த காலத்தை பற்றி எப்படி நாங்க சென்டென்ஸ் அமைக்கிறது. நாங்க வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருந்த நாங்க ஆல்ரெடி ஆஸ் அ சென்டென்ஸ்ல. பட் இப்ப நாங்க முழுமையா பார்க்க போறோம். ஏன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து எப்படி நாங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும், ஆஸ் வெல் ஆஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும், கொஸ்டின் எப்படி எழுதணும், என்ன மாதிரி உங்களுக்கான பேராகிராஃப் வரும், என்ன கேள்வி உங்களுக்கு எக்ஸாம்ல வரும், எந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லி சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு பூரண விளக்கம் வரணும்னு சொல்றதுதான் இந்தியன் கிளாஸ்ல நாங்க பார்க்க போறோம். ஸோ ஷால் வி ஸ்டார்ட் த கிளாஸ்? Shall I start the class? Okay, ma'am. Okay. So, அதுல வந்து முதலாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எஸ் முதலாவது ஒரு பேராகிராஃப் ஒன்று தந்தாங்க, அதை இக்னோர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போங்க. So what you mean by simple past ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா to talk about things that happened or existed before now. இப்பைக்கு முதல் நடந்த எல்லா விஷயங்களையும் நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா அது சிம்பிள் பாஸ்ட் தான். தமிழ்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இறந்த காலம்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. வாட் யூ மீன் பை இறந்த காலம் நீங்க சொல்லிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா இதுக்கு கொஞ்சம் முதல் இப்ப 8:30 சொல்லி சொன்னா 8:29 நடந்ததுல இருந்து அங்கால நடக்கிறது, அதாவது பிஃபோர் 8:30 என்று சொல்லி சொன்னா we have to consider about as a simple present tense, sorry simple past tense. சோ இறந்த காலம் என்று சொல்லி சொன்னா ஒரு அளவுக்கு ஒரு 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 நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னர் நடந்த அந்த நேரத்துக்கு முன்னர் நடந்த விடயங்களை நாங்க குறிப்பிட்டு சொல்றத வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நாங்க சொல்லுவோம். சோ பூரண விளக்கம், அதாவது ஒரு சிம்பிள் திங் நீங்க எங்க கொண்டு போனாலும் அதை ஞாபகமா வச்சிருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சின்ன ஒரு டெபினிஷன் கீழே தந்திருக்கு. டு டாக் அபவுட் திங்ஸ் தட் ஹேப்பன், அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிட்டு தானே நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல போறீங்க இல்லாட்டி எழுத்து மூலம் காட்ட போறீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க நாங்க பயன்படுத்த போறது வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரையில பாருங்க, there are two types of verbs. Am I audible to you all in the screen and the video, அதாவது in the voice? Can you hear? Yes, ma'am. Okay, thank you. So there are two types of verbs. So past tense பொறுத்த வரையில பிள்ளைகள் கிராமட்டிக்கலி, அதாவது வந்து 12th classes முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க கிராமட்டிக்கலி பார்ட்ஸ் வந்து பார்ப்போம்னு சொல்லி இருந்தனால் அந்த வகையில பாருங்க two types of verbs. Verbs and verbs பொறுத்த வரையில there are two types of verbs. Verbs என்ன? What do you mean by verbs? தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். verbs ன்னு சொல்லி சொன்னா என்ன? வினைச்சொற்கள். வினைச்சொற்கள். வெரி குட். சோ வேர்ப்ஸ் சொல்லி சொன்னா வினைச்சொற்கள். அந்த வினைச்சொற்களை நாங்க ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து ரெகுலர் வேர்ப், வழமையான வினைச்சொற்கள். ரெண்டாவது வந்து இரகுலர் வேர்ப். பாஸ்ட் டென்ஸை பொறுத்தவரையில நாங்க சென்டென்ஸ் அமைக்கல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிட்டுதுன்னு சொல்லி சொன்னா அந்த நடந்து முடிஞ்சிட்டுதுன்னு சொல்லிக்கல வந்து நார்மலா பரவலா நாங்க யூஸ் பண்றது என்னது? கோல்ட். மை சிஸ்டர் கோல்ட் மீ. I added sugar in the tea. Like அப்படி நாங்க சொல்ல போறோம். So EDD போட்டு சொல்ல போறோம். So இப்ப நாங்க தெளிவா பார்க்க போறோம் regular verbs and irregular verbs. எந்த இடத்துல நாங்க அந்த விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணணும், கவனிக்கணும் கூர்மையான்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். So regular verb சொல்லி சொன்னா என்ன? Adding DED IED to the base form. அதாவது அடிப்படை வினைச்சொல்களுக்கு நாங்க டி அல்லாட்டி இடி அல்லாட்டி ஐஇடி சேர்ப்பமா இருந்தா அங்க வந்து அதை நாங்க சொல்லுவோம் ரெகுலர் வேர்ப்ஸ். அதாவது வந்து ரெகுலர் வேர்ப்ஸ் சொல்லி சொன்னா என்ன? ரெகுலர் வேர்ப்ஸ் சொல்லி சொன்னா வளமையான வினைச்சொற்கள். அதாவது நார்மலா வளமையான வினைச்சொற்கள் வந்துட்டு சொன்னா ஏதாவது ஒரு வினைச்சொற்கள் வந்துட்டுன்னு சொல்லிச்சுன்னா அதை நாங்க இடி ஐஇடியை நாங்க ஆட் பண்ண போறோம். சோ உங்களோட சிலபஸ் உங்களோட எக்ஸாமுக்கு பொறுத்த வரையில இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கிற விஷயத்த வந்து நீங்க குயிக்கா வந்து நிறைய பார்த்துட்டீங்க, இதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. இதை விட ரெகுலர் வேர்ப்ஸ் சொல்லி நீங்க கூகுள்கிட்ட போய் அடிச்சு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா there are lots of regular verbs, right? நாங்க செய்யற எல்லா வளமையான வினைச்சொற்கள், வளமையான செயற்பாடுகள் எல்லாமே வந்து வினைச்சொற்களுக்கு வரப்போகுது. ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ் சொல்லி சொன்னா எல்லாமே வரப்போகுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரெகுலர் வேர்ப்ஸ் சொல்லி சொன்னா add, added, bake,
baked அதாவது ed சேருது முதலாவதுக்கு, ரெண்டாவதுக்கு d சேருது. அதே மாதிரி ied சேருது. அப்படி சேர்க்குமா இருந்தா ஒரு ஒரு வேர்புக்கு அதை நாங்க ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவோம். add, added, bake, baked, behave, behaved, cap, clap, clapped, clean, cleaned, compare, compared, study, studied, IED வருது பாருங்க. copy, copied, IED வருது. சோ இத வந்து நீங்க கேட்கலாம், எந்த விதத்துல வந்து நாங்க ஞாபகம் வச்சிருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, லைக் அ பிராக்டிஸ். நீங்க எத்தனை சென்டென்ஸ் எழுதுறீங்களோ, எவ்வளவுக்கு நீங்க சென்டென்ஸ் எழுதுறீங்களோ, எவ்வளவுக்கு நீங்க கதைக்கிறீங்களோ சென்டென்ஸ், அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் மைண்ட்ல. சோ add, bake, behave, clap, clean, compare, study, copy. சோ இதெல்லாமே வந்து என்னது, சும்மா நார்மலான வேர்ப்ஸ். அந்த வேர்ப்ஸ் இந்த ரெகுலர் வேர்ப்ஸ் எப்படி இருக்க போகுது, ரெகுலர் வேர்ப்ஸுக்கு எப்படி நாங்க அந்த இடி டி ஐஇடி ஆட் பண்ணினாங்கன்னு சொல்லி இதுல பார்த்தோம். இன்னொன்று இருக்குது பாருங்க, வளமைக்கு மாறான வினைச்சொற்கள். வளமைக்கு மாறான வினைச்சொற்கள்னு சொல்லி, வளமையான வினைச்சொற்கள்னு சொல்லி சொன்னா ஒன்று டிஇடி ஐஇடி தான் நாங்க சேர்க்க போறோம், வேறொரு விஷயம் செய்ய மாட்டோம். ஆனா இங்க டோட்டலி என்ன செய்யுது, டோட்டலி அந்த வேர்ப் வந்து மாறுது. ஃபார்ம் இன் டிஃபரண்ட் வேஸ், அதாவது வெவ்வேறுபட்ட வழிகள்ல வந்து அந்த வேர்ப்ஸ் வந்து மாற்றம் அடையுது. awake எழும்புறது, ஐ awake awakeன்னு சொல்லி சொன்னா எழும்புறது, நித்திரையால எழும்புறது. ரைட், I awoke in the morning, I awoke early in the morning, I awoke early in the morning சொல்லி சொன்னா நான் அதிகாலையிலே வந்து எழும்பிட்டேன். become, became, become, became, build, built, build அதாவது வந்து இட் சவுண்ட் டி சவுண்ட் வரப்போகுது, மற்றது டி சவுண்ட் வரப்போகுது. ரைட், build, built, cut, cut அதுக்கு மாற்றம் இல்லை. சில சொற்கள் இருக்குது அதுக்கு மாற்றம் இல்லை. put, put, do, did, do ன்னு சொல்லி சொன்னா செய்யற ஒரு செயற்பாடு, did ன்னு சொல்லி சொன்னா I did my homework, நான் என்று homework செய்துட்டேன். feel, felt, feel, I feel like a bird ன்னு நாங்க சொல்றோம். அதே மாதிரி felt ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதுக்கு சொல்லணும். I felt like sad ன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல நான் சேடா ஃபீல் பண்ணினேன். டிக், டக், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் டிக்? டிக்ன்னு சொல்லி சொன்னா என்ன? டிக்ன்னு சொல்லி சொன்னா என்ன? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் டிக்? தோன்றுறது. தோன்றது. ரைட், குழி தோன்றதை வந்து நாங்க டிக்ன்னு சொல்லுவோம். டிக், டக், தோண்டப்பட்டன்னு சொல்லி சொன்னா டக்ன்னு சொல்லுவோம். So write the past of these verbs. So இதுல வந்து இந்த கோஸ்ட்ல இருந்து லொஸ் வரைக்கும் உங்களோட ஹோம்வொர்க் நான் தரேன். on time, the arrived இருந்து லைக் வரைக்கும் இப்ப நீங்க past tense எழுத போறீங்க. லைக் இடி ஐஇடி சாரி ஐஇடி இடி டி மட்டும் சேர போகுது. சோ நீங்க சொல்லி பார்க்கவே உங்களுக்கு அந்த past tense of past form of the verbுக்கு வந்து verb கிடைக்கும். சரியா, 2 நிமிஷம் வருது. இது ஆன் டைம், ஆன் கிளாஸ் டைமே செய்யுங்க. செய்த ஆக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கேட்கிறேன். arrive for an example, இதுல நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. arrive, arriveக்கு நாங்க எழுதினோம்னு சொல்லி சொன்னா arrived ன்னு வரப்போகுது. ரைட், ரைட், arrive, arrived. அதே மாதிரி கோல்டுக்கு என்ன வரப்போகுது, வெயிட்டுக்கு என்ன வரப்போகுது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது எல்லாருமே செய்யறதுக்கான டைம் விட்டுட்டு தான் நான் செய்ய போறேன். ஸோ சரியா 2 நிமிஷம் தாரன். யூ ஹாவ் டு ஃபில் அவுட் தீஸ் வேர்ப்ஸ். ரைட்,
Okay, we will come with the answers. So Imad, what is the verb for the second one? Imad, Mr. Imad. Cold. Cold. Very good. Cold. Then next one. Afra. Miss Afra. Thank you, Miss Afra. Wait. Miss Waited. Afra, are you there? Yeah. Yeah. Waited. Okay. Waited. Very good. Waited. Then Mr. Joharajan. Marry. Married, miss. Married. Very good. ஐயிரி சேருது இதுல. So Musadiga. Miss Musadiga. Study. Yes, miss. Studied. Studying. Heard. Imad. Yeah, sorry, Jashmika. Miss Jashmika. Heard. HED. Heard. அப்படியா? Are you sure? Hurted சொல்றீங்க அப்படித்தானே? Are you sure? Oh, ஸ்வரா சொல்றீங்களான்னு கேக்குறேன். yes, miss. So இதுல வந்து எல்லாரும் நினைப்பீங்க ரைட் HATED என்று. So HATED ன்னு சொல்லிட்டு கேட்டா மற்ற இதை அக்ரி பண்றீங்களா? Hurted தான். No. Hurted தான். That's fine. எல்லாருமே நினைப்பீங்க ஹர்ட்னு சொல்லி சொன்னா ஹேட் தான் சொல்லி. அது வந்து இந்த ஹர்ட் இல்ல. இங்கால ஒரு ஹர்ட் இருக்குது பாருங்க. HURT ன்னு சொல்லி. HURTக்கு பாஸ்ட் ஃபார்ம்ல வந்து I hurt you தான். லைக் நீங்க நிறைய தரம் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வசனம். I hurt you என்ற வசனம் நிறைய தரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, விரும்பியோ விரும்பாமலோ. So you have to consider about it. இதுக்கு hurt தான். அதே மாதிரி like last one. Right. Who is that? Niro, are you there? Nilu Niro. Nilu Niro, are you there? So once again, come with Yashmika. Yashmika, like? Liked. Liked, very good. So these are the past form of the, so answers on ellarkume, thank you. Please put your hands down. So arrive, arrived, call, called, wait, waited, marry, married, study, studied, heard, heard, like, liked. So அங்கால இருக்கிறதுல வந்து ஒன்று நான் செய்து விட்டேன்னா இருந்தாலும் மிச்சம் வந்து உங்களோட home verbs, right? Write the past form of these verbs. If you have any doubts, you can ask me. So இப்ப நாங்க பார்க்க போறோம் எங்களோட வளமையான sentence patterns, how to deal with the positive sentence. ஒரு past tense எடுத்துக்கொண்டா அதாவது நடந்து முடிஞ்ச விஷயம் ஒரு பாசிட்டிவா இருந்தா how can we make a sentence, how can we make a sentence ன்னு சொல்லி சொன்ன பார்த்தோம்னு சொல்லி சொன்னா this is the slide that you can see that can make the positive sentence. அதாவது வந்து பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட ப்ரோனவுன்ஸ் இருக்குது I, you, we, they, he, she, it, singular noun plus plural noun, whatever. So இங்க வந்து நாங்க தனியா பிரிக்க போறது இல்ல. I, you, we ஒரு கேட்டகரியில, he, she, it ஒரு கேட்டகரியில பிரிக்க போறது இல்ல. எல்லாத்துக்குமே வந்து past tenseக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் நாங்க அமைக்க போறோம்னு சொல்லிச்சோம்னா how to make a sentence, right? எப்படி ஒரு சென்டென்ஸ் நாங்க அமைக்க போறோம்னு சொல்லி சொன்னா I, you, we, they, he, she, it அது சிங்குலரா இருக்கட்டும் as well as ப்ளூரலா இருக்கட்டும். அங்க வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா பிளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. வேர்ப்னா பாஸ்ட் ஃபார்மை வந்து அங்க நாங்க என்ன செய்ய போறோம், போட போறோம். I played tennis. I played tennis. நான் வந்து டென்னிஸ் விளையாடினான், right? They took his book yesterday. அவர்கள் நேற்றுக்கு அவன் புக்கை வந்து எடுத்துக்கொண்டார்கள், right? So இது வந்து மிக மிக ஈஸியான டென்ஸ். ஏன் எல்லாருமே இதை வந்து கதைக்கலாம். லைக் ஏன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து ரெகுலர் வேர்ப், இரகுலர் வேர்ப் உங்களுக்கு தெரியுமா இருந்தா உங்களோட சென்டென்ஸை வந்து நீங்க உங்களோட பாட்லயே அமைச்சு கொள்ள முடியும். சோ எனக்கு இப்ப சொல்லுங்க பாப்பா, என்னால இந்த பாஸ்ட் டென்ஸ்ல வந்து ஒரு வசனம் என்னால ஓனா சொல்ல முடியும் என்றார்கள். put your hands up.
என்னால என்னால வந்து யார்ட்ட ஹெல்ப்பும் இல்லாம நான் பாஸ்ட் ஃபார்ம்ல ஒரு வசனம் வந்து தெளிவா நான் சொல்லுவேன் என்றார்கள் கையதும். எஸ், வெரி குட். அனட்ரா, மிஸ் அனட்ரா, யூ கேன் சொல்லுங்க. Yes. எஸ், சொல்லுங்க வசனம். I cooked a chicken curry. ஐ குக் சிக்கன் கறி. வெரி குட். சோ குக் Chicken curry. அவ்வளவுதான் விஷயம். அங்க குக்டு வந்தா சரி, ஐக்கு வந்து ஐ வந்து முன்னுக்கு வருது. வெரி குட். சோ அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி முசதிகா, வாட் இஸ் யுவர் பாயிண்ட்ஸ்? வாட் இஸ் யுவர் சென்டென்ஸ்? I read book. I read book. Read in the past when the read. So I read books. Very good. So Imad. Very good. Mr. Imad. They played football. They played football. அவர்கள் வந்து ஃபுட்பால் விளையாடினவாங்க. So play in the past tense, played. So Afra, last one, Afra. I studied well. I studied well. Very good. So நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு ஆன்சர் பண்றீங்க, ரிப்ளை பண்றீங்க. நான் பேர் கூப்பிட்டோன்னே திருப்பி கதைக்கிறீங்க. So I am really happy for that. So இப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. இனி வர்ற நெக்ஸ்ட் கிளாஸுக்கு. So Amrina, Miss Amrina, are you there? Amrina? So இப்ப நாங்க yes சொல்லுங்க. I made a kite. I made a kite. Okay. So நான் பட்டம் செய்தேன். Make in the past tense, made. So made. So உங்களுக்கு வந்து ரெகுலர் verb, irregular verbல என்ன பிராக்டிஸ் வேணும்? என்ன எந்த விட, அதாவது நான் தந்த வசனங்களை விட, நான் தந்த வேர்ட்ஸை விட என்ன பிராக்டிஸ் வேணும்னு சொல்லிச்சோன்னா, நீங்க கூகுள்கிட்ட போய் அடிச்சீங்கன்னு சொல்லிச்சோன்னா, வாட் இஸ் ரெகுலர் verbs, எக்ஸாம்பிள் ஃபார் ரெகுலர் வேர்ப்ஸ் அடிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா எக்கச்சக்கமான ரெகுலர் வேர்ப்ஸ் வரும். ஏன்னா நாங்க யூஸ் பண்ற வேர்ப்ஸ், நாங்க செய்யற செயற்பாடு எல்லாமே வந்து ரெகுலர் வேர்ப்ஸ்ல வந்து வரப்போகுது. இரகுலர் வேர்ப்ஸ் சொல்லி சொன்னாலும் அது எக்கச்சக்கமான இரகுலர் வேர்ப்ஸ் வரப்போகுது. ஸோ நீங்க அதை பார்த்து ஸ்டடி பண்ணலாம். பட் இது உங்களுக்கு காணும். இருந்தாலும் நீங்க மேலதிகமா எடுக்க போறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னா கூகுள்கிட்ட சர்ச் பண்ணினீங்கன்னு சொல்லிச்சா யூ கேன் கெட் இட் ரைட். ஸோ இப்போ நாங்க மூவ் பண்ணுவோம் நெகட்டிவ் சைடுக்கு. ஸோ டென்சஸ் பொறுத்தவரையில உண்மையாவே இந்த பாஸ்ட் டென்ஸ் மற்ற ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஈஸி. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே வந்து ஈஸி. ஒரு 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 border ஒன்று நீங்க வச்சுக்கொண்டு கிராமர் சொன்னா கஷ்டம் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா அது கஷ்டம் தான். இல்ல நாங்க அதை கோ த்ரூ பண்ணி வருவோம், நாங்க அந்த விஷயத்த வந்து படிப்போம்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்த வந்து நாங்க பெற்றுக்கொள்வோமான்னு சொல்லி உங்களோட மைண்ட் செட் இருக்குமா இருந்தா இட்ஸ் டோட்டலி ஈஸி ஃபார் எவ்ரி ஒன் ரைட். ஸோ எல்லாருமே வந்து பயப்படுறது வந்து அதுதான், என்னது ஒரு கட்டத்துக்கு மேல நான் இது செய்ய மாட்டேனோ, அதாவது கிராமர் கஷ்டம் அந்த மென்டாக்கள் சொல்றதையே கச் பண்ணிக்கொண்டு ஓகே அது கஷ்டம் ஸோ நாங்களுமே படிக்க போவான்னு சொல்லி சொன்னா அது இட்ஸ் அ ராங் திங். ஸோ இது வந்து ஈஸி, அதாவது பாஸ்ட் டென்ஸை பொறுத்தவரை ஒரு ஈஸி திங். அதை வந்து கதைக்கவோ இல்லாட்டி ஒரு எழுதவோ, லெட்டர் ரைட்டிங்ல ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு விளையாட்டு போட்டி, இல்லாட்டி நடந்து முடிஞ்ச ஒரு பரிசளிப்பு விழா, இல்லாட்டி நடந்து முடிஞ்ச ஒரு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பற்றி ஒரு லெட்டர் எழுத வரைக்கல எல்லா வசனமுமே நீங்க டோட்டலா வந்து எல்லா வசனமுமே வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் எழுத போறீங்க. அப்ப அந்த 15 மார்க்ஸ் கிட்ட வர போறது வந்து சும்மா வரப்போகுது உங்களுக்கு. அந்த உங்களுக்கு ரெகுலர் வேர்ப், இரகுலர் வேர்ப்பை பற்றி நீங்க ஒரு 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 டிஃபரன்ஷியேட் மைண்ட்ல எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதை வச்சு நீங்க எந்த இடத்துலயுமே சென்டென்ஸ் எழுதலாம், எந்த லெட்டர்ஸும் எழுதலாம். நார்மலா காலிங் லெட்டர்ஸ் இல்ல ஒர்க் பண்ற ஆட்கள் இருக்கிறீங்க, அதாவது நீங்க அப்சென்ட் சொல்லி சொன்னா ஏன் நீங்க வரையிலன்றதுக்கான அப்சென்ட் லெட்டர் எழுதுறேன்னு சொல்லி சொன்னா முழுக்க நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுத போறீங்க. ஸோ ப்ரெசென்ட் டென்ஸ் நாங்க யூஸ் பண்ணல, ஃபியூச்சர் டென்ஸும் யூஸ் பண்ணல. கமிங் கிளாஸஸ் வந்து நாங்க அதைத்தான் படிக்க போறோம். இருந்தாலும் இப்ப வந்து நீங்க உங்களோட காலிங் லெட்டர் எழுத போறீங்க, இல்லாட்டி லீவ் லெட்டர் எழுத போறீங்க, இல்லாட்டி ஆல்ரெடி லீவ் எழுத போறீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த பாஸ்ட் டென்ஸ் முழுக்க யூஸ் பண்ண போறோம் இந்த பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் டென்சஸ் வந்து படிக்கிறது வந்து சரியான ஈஸி. அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து தெரிஞ்சிக்கணும் முதலாவது. ரெண்டாவது விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் நீங்களா ஓனா ஆக்கணும். நான் இப்ப இதுல ஸ்லைட்ஸ் தந்திருந்தாலும் நீங்க ஓனா அதை நீங்க ஆக்கணும். ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா இட்ஸ் வெரி ஈஸி திங் டு ஆல் ரைட். ஸோ ஐ யூ வி தே ஹி ஷி இட் சேம் லைக் தட் சிங்குலர் நவுன் அண்ட் ப்ளூரல் நவுன் சொல்லி சொன்னா அதுக்கு வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், முதலாவது பாசிட்டிவ்ல வந்து நாங்க பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் போட்டனாங்க, நெகட்டிவ்ல வந்து டிட் நாட் போட போறோம். இங்க வந்து முழுமையா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ரைட். இத வந்து அண்டர்லைன் பண்ணி வைங்க, ரெட் கலர் பென்னால அண்டர்லைன் பண்ணி ஸ்டார் மார்க் பண்ணி வைங்க. பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இங்க வந்து நீங்க ஆல்ரெடி இங்க எழுதி பழகின மாதிரி பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் எழுதினீங்கன்னு சொல்லி சொன்னா டோட்டலி ராங். வசனம் வந்து structurally, grammatically totally wrong. And
I didn't, first of all, I did not நாங்க சுருக்கி சொல்லிக்கல didn't சொல்லுவோம் pronunciation. I didn't do that work. I didn't do that work. சொல்லி சொன்னா it's correct. அதே நீங்க அந்த past form of the verbக்கு நீங்க work எழுத போறீங்கன்னு சொல்லி சொன்னா worked வரப்போகுது. I didn't do that work என்று சொல்லி சொன்னா வசனம் வந்து பிழை. ஒரு அமைப்பில்லாத வசனம் மாதிரி அதை என்ன செய்ய போகுது, முடிய போகுது. I, you, we, they, he, she, it, singular noun plus plural noun. Did not or didn't plus base form of the verb வரப்போகுது. I didn't do that work. நான் அந்த work செய்யல. They didn't play yesterday. அவர்கள் நேற்றைக்கு விளையாடவில்லை. சோ எனக்கு சொல்லுங்க பாப்போம், இதுல ஓனா என்னால வசனம் அமைக்க முடியும் என்றார்கள் ஐயோ ஏத்துங்க. எஸ் மிஸ்டர் யோகராஜன் சொல்லுங்க. I didn't go to the work yesterday. I didn't go to the work yesterday. Very good. அவ்வளவுதான் விஷயம். Anatra. Is Anatra. I didn't attend the meeting. I didn't attend the meeting. Very good. அவ்வளவுதான் விஷயம். Imad. Mr. Imad. He didn't do his homework. He didn't do that, his homework. Okay, that's fine. Last and final address. So, இதுல வந்து கேள்விக்கு விட சொல்லாதாக்கள் இருக்கிறீங்க. So, I will call them. அங்க நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணலன்னு சொல்லிச்சுன்னா I will put you as an absent, right? Pujendran, are you there? Pujendran, 36187 number. Harini, are you there? Miss Harini? Miss Harini? 36394. Pavisha, are you there? Miss Pavisha? No, right? Yes, Aina. Miss Aina. Yes, Miss Aina, are you there? 3657 36543. Yes, சொல்லுங்க நீங்க வசனத்து. Aina, A-Y-N-A, Aina, are you there? So negative and positive, right? So இப்ப நாங்க போறோம் கொஸ்டனுக்கு. So நான் ஆல்ரெடி சொல்லி தந்த மாதிரி கொஸ்டன் சொல்லி சொன்னா முதலாவது கொஸ்டன் தொடங்கல எப்படி இருக்கும்? கொஸ்டனுக்கு முதலாவது தொடங்கல நாங்க முதலாவது தொடங்கல என்ன வேர்ப்ப கொண்டு வந்து போடணும்? என்ன வேர்ப்ப கொண்டு வந்து போடணும்? பேஸ் வேர்ப்பையா? பி வேர்ப்ப. Right, very good. So B verb கொண்டு வந்து நாங்க முன்னுக்கு போடுவோமா இருந்தா அங்க வசனம் வரப்போகுது. So பாருங்க இங்க இருக்கிற did notல வந்து did தான் வந்து B verb. So did முன்னுக்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா நாங்க ஒரு past tenseல ஒரு கேள்வி கேட்க போறோம்னு சொல்லி சொன்னா did, right? Did I, did you, did we, did they, did he, did she, did it, did Amala, did cats. So singular இருக்கணும் plural இருக்கணும். Did plus I, you, we, they, he, she, it, singular noun or plural noun plus base form of the sentence, base form of the verb. அதாவது வந்து அடிப்படை வினைச்சொல். இதுக்கு வந்து அடிப்படை வினைச்சொல் தான் வரப்போகுது. அப்ப past tense பொறுத்தவரை நீங்க மைண்ட்ல வச்சிருக்கணும். பாசிட்டிவ்ல மட்டும்தான் என்ன மாறுது, irregular verb regular verb. past form of the verb வந்து மாறுது. past form of the verb. நெகட்டிவ்ல வந்து base form. Also questionல வந்து base verb. So பாருங்க, did he come with you? அவன் வந்து உன்னுடன் வந்தானா? Did he come with you? Yes, he did. அவன் வந்தவன். No, he didn't. இல்ல, அவன் வரல. So பாருங்க, இது வந்து என்னது question form. So பாருங்க, special time expressions. எங்கெங்க நாங்க இந்த past tense வந்து யூஸ் பண்ண போறோம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா where we can use past tense ன்னு சொல்லி சொன்னா அங்க வந்து பாருங்க yesterday, நேற்றைக்கு நடந்த விஷயத்தை நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா we want to use the past tense. The day before yesterday, நேற்றைக்கு முதல் நாள். The day before yesterday. Last week or month or year. கடைசி வாரம் அல்லது கடைசி மாசம் அல்லது கடைசி வருஷம், right? Last Monday, கடைசி Monday, கடைசி திங்கட்கிழமை. Last Sunday, கடைசி ஞாயிற்றுக்கிழமை. 2 weeks ago, 2 வாரத்துக்கு முதல். 2 weeks ago, முதல், right? 3 months ago, 3 மாசத்துக்கு முதல். 5 years ago, 5 வருடத்திற்கு முதல்.
several weeks ago. several என்று சொல்லி சொன்னா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. குறிப்பிட்ட வாரத்துக்கு முதல். a few days ago, கொஞ்ச நாளுக்கு முதல். in 2020, in 1885, அது நீங்க எதுவும் எழுதி கொள்ளலாம். இன் போட்டு நீங்க உங்களோட ஆண்ட போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நார்மலா இப்ப இருக்கிற ஆக்கள் அது வாசிக்கல வந்து 2024ல இருந்தா அவங்க யோசிப்பாங்க yes it's a past tense. a moment ago, right? a moment ago. ஒரு செகண்டுக்கு முதல் இப்ப போனாருன்னு சொல்லி சொன்னா அவரை பற்றி நாங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா we have to use past tense. a little while ago, same like that. அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஒரு 2-3 செகண்டுக்கு முதல் அவர் போயிட்டாருன்னு சொல்லி சொன்னா a little while ago. where was her, where was him ன்னு சொல்லி சொன்னி கேட்டாங்க. அவர் where is Ravi அப்படின்னு கேட்டா she left or he left a little while ago. அவர் போயிட்டார் என்ன ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல். நீங்க வாரத்துக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் போயிட்டாருன்னு சொல்லிச்சுன்னா she leave or she left a little while ago. So இது வந்து special time expression of the past tense. So இப்ப பாருங்க நாங்க ஒரு பிரிவாவே பிரிக்க போறோம். where we can use, அதாவது uses of past tense. எங்க நாங்க இந்த simple past tense யூஸ் பண்ண போறோம். Right? For an example, பாருங்க first one, completed action in the past. First one, ஒரு விஷயம் வந்து நல்லா முடிஞ்சது. completed actions in the past. past ன்னு சொல்லி சொன்னா என்ன, கடந்த காலத்துல ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சது. ஒழுங்கா அந்த விஷயம் வந்து completed ஆகிட்டுதுன்னு சொல்லி சொன்னா நாங்க past tense கதைக்க போறோம். பாருங்க, I watched a movie yesterday. நேற்றைக்கு நான் படம் பார்த்த நான். முடிஞ்ச விஷயம். நேற்றைக்கு நான் படம் பார்த்த நான். He didn't see a play yesterday. அவன் நேற்று he didn't see a play. நேற்றைக்கு play பார்க்கல. Last year she traveled to Japan. கடைசி, அதாவது last கடைசி year, கடைசி வருடம். last year சொல்லிச்சுன்னா இப்ப 2024 சொல்லிச்சுன்னா இதுக்கு முதல் வருஷத்தை சொல்லுவோம் last year. She traveled to Japan. கடைசி வருஷம் வந்து அவள் ஜப்பானுக்கு போயிட்டாள். I met my girlfriend in 2025. We went to Spain for our holidays. We will go ன்னு சொல்லி சொன்னா future tense. We went ன்னு சொல்லி சொன்னா already நாங்க ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். அதை நாங்க சொல்றோம். So ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தாச்சு. அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணேக்கல. It's as a completed actions. அது ஒரு முடிஞ்ச கதை. அதை நாங்க இப்படி past tense யூஸ் பண்ணி சொல்ல போறோம். ரெண்டாவது, during in the past. During in the past. past ன்னு சொல்லி சொன்னா அந்த past, அதாவது அந்த கடந்த காலங்களில் நடந்த விஷயத்தை அந்த இடத்துல இருந்து கதை கேட்கல வந்து நாங்க அந்த past யூஸ் பண்ணோம். பாருங்க, first one, I lived in America for 2 years. 2 வருஷமா நான் அமெரிக்காவில வசிச்சேன். நான் 2 வருஷமா. சோ ஒரு விஷயம் வந்து நாங்க படிக்க போறோம்னு சொல்லி சொன்னா டியூரிங் இந்த பாஸ்ட்னு சொன்னா பாஸ்ட்ல நடந்தது. இறந்த காலத்துல நடந்து முடிஞ்ச ஒரு செயற்பாட்டை நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா I lived in America for 2 years. He waited for her for an hour. ஒரு மணித்தியாலமா வந்து அவன் அவளுக்காக காத்திருக்கிறான். We studied English in 30 days. 30 நாட்களுக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்? இங்கிலீஷ் படிக்கிறோம். Government teachers protested against the government for 5 days. 5 நாட்களாக கவர்மெண்ட்டும் டீச்சர்ஸுக்கு எதிரான ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. சோ I lived in America. இந்த விஷயம், இந்த ஸ்லைடு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா டியூரேஷன், ரைட்? டியூரேஷன் in the past. பாஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து நாங்க மீன் பண்ணி சொல்றோம். அதாவது அந்த கடந்த காலமா இருந்தாலும் 2 வருஷமா நான் அமெரிக்காவில இருந்தேன். நான் வெயிட் பண்ணினாலும் 1 hour வெயிட் பண்ணினேன் அவளுக்காண்டி. நாங்க இங்கிலீஷ் படிச்சாலும் கடந்த காலம் நாங்க படிச்சாலும் 30 நாள் நாங்க படிச்சோம். நாங்க ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு சொல்றோம். 5 நாளா அந்த விஷயம் நடந்தது. சோ அந்த விஷயத்த நாங்க குறிப்பிட்டு பாஸ்ட்ல தான் நடந்தது இருந்தாலும் அந்த பாஸ்ட்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷனை நாங்க குறிச்சு காட்டுறதுக்கு இந்த பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இது ரெண்டாவது திங். மூன்றாவது, ரெண்டும் தான். சோ 2 திங் தான். சோ what did I do last Monday? நீங்க லாஸ்ட் மண்டே என்ன செய்த? நீங்க I woke up at 8 AM. I washed and ate my breakfast. 8 பாருங்க, past tense ன்றபடியா 8. Woke, wake in the past தான் woke. I went to the park. I met my girlfriend. I went to the park. நான் பார்க்குக்கு போனான். I met my
girlfriend and in the girlfriend meet பண்ணினான். We went to a cinema. We went to a cinema. So went and சொல்லி சொன்ன சினிமாக்கு நாங்க போனாங்க. We spent the evening in the beach. I dropped her at her place. I came home back. I slept around 10 p.m. So எனக்கு நீங்க இப்ப எழுத போறீங்க. What did you do last Monday? So இன்னைக்கு என்னது வெள்ளிக்கிழமை. So போன திங்கட்கிழமை நீங்க என்ன செய்த நீங்க லைக் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 9 சென்டென்ஸ் உங்களோட பார்ட்ல நீங்க எழுத போறீங்க on time, right? On class time. So இந்த ஜூம் லிங்க் வந்து லீவ் ஆக போகுது. லீவ் ஆகி திருப்பி ஜாயின் பண்ண போறேன் நான். 5 மினிட்ஸ்க்கு பிறகு திருப்பி ஜாயின் பண்ணுங்க. சோ அந்த ஜாயின் பண்ற கேப்ல நீங்க இந்த விஷயத்தை எழுதினாக்கள் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நான் உங்களை கேட்பேன். சோ இது சின்ன சின்ன திங்ஸ் தான். டைரி எழுதுறாக்களுக்கு எல்லாம் ஒரு இது சின்ன விஷயம். இந்த 9 விஷயம் நீங்க என்ன செய்தீங்க, லைக் நீங்க விடிய எழும்பினதுல இருந்து இரவு படுத்த வரைக்கும் முக்கியமான செயற்பாடு ஒரு 8 செஞ்சிருப்பீங்க. சோ எழும்பினதையும் படுத்ததையும் விட்டு மிச்சத்தையும் எழுதிட்டு எனக்கு திருப்பி நீங்க ரீஜாயின் பண்ண போறீங்க இந்த ஜூம்ல, ரைட்? நான் சொன்னது விளங்கிட்டுதா? இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. எஸ். ஸோ இந்த ஜூம் எண்ட் ஆக போகுது. ஸோ நீங்க திருப்பி லீவ் ஆகி எண்ட் ஆனது பிறகு லீவ் ஆகி திருப்பி நீங்க ஜாயின் பண்ணுவோம், ரீஜாயின் பண்ணணும். ஸோ வித்தின் 5 to 7 மினிட்ஸ்ல நான் திருப்பி உங்களை ரீச் பண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க இதை நீங்க உங்களோட செல்ஃப்ல எழுதி வைங்க. எழுதினாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை கேட்குறேன்.